ஒரு மனிதன் இறக்கும் நேரத்துல ஆன்மா உடல்ல இருந்து எந்த வழியா வெளியேறும் தெரியுமா? கண்களா, மூக்கா, காதுகளா, இல்ல வேற எந்த ரகசிய பாதையா? இத பற்றி கருட புராணம் என்ன சொல்கிறது தெரிய வந்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நண்பர்களே, உங்க கண் முன்னாடியே யாராவது இறப்பதை பார்த்துருப்பீங்க. அங்க இருந்தவங்க இப்போ அவங்களோட உயிர் போயிடுச்சு, அவரு இறந்துட்டாரு என்று சொல்வதையும் கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த உயிர், அதாவது ஆன்மா, உடல்ல இருந்து எப்படி வெளியேறுதுன்னு ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்ததுண்டா? இல்லை என்றாலும் பரவாயில்லை. இன்னைக்கு இந்த வீடியோல அதுக்கான பதில தெரிஞ்சுக்க போறோம். இத பற்றி கருட புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை ஆன்மீக தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, நீங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான், மரணம்னா மனித வாழ்க்கையோட கசப்பான உண்மை. அதை பெரிய பெரிய ஞானிகளுக்கு கூட ஏற்க மனசு வராது. ஆனாலும் ஒரு நாள் எல்லாருக்கும் மரணம் நிச்சயம் என்பதையும் எல்லாரும் அறிவாங்க. இந்த உண்மையை ஏத்துக்கிற மனிதன் தான் புத்திசாலி. அப்படின்னா ஆன்மா உடல்ல இருந்து எப்படி வெளியேறுது, அதுக்கு பின்னாடி என்ன நடைமுறை இருக்கு? கருட புராணத்தோட 9ஆம் அதிகாரத்துல இதை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. மனிதனோட 2 கண்கள், 2 மூக்கு துளைகள், 2 காதுகள், இந்த 7 இடங்கள் முக்கிய வாயில்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாயில்களில் ஏதாவது ஒன்றின் வழியாக நல்ல கர்மம் செய்த புண்ணியவான்களின் உயிர் வெளியேறும். உடலிருந்து வெளியேறும் வாயுவோட சேர்ந்திருக்கும் பிராண சக்தி பிரிந்து போனதும் அந்த பிராணவாயு சூட்சும உடலும் காரண உடலும் சேர்ந்து வெளியேறும்னு சொல்றாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, இறக்க போற ஒருவரோட கால்கள் முதல்ல குளிர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முழங்காலுக்கு கீழே இருக்கும் பகுதி குளிரும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழு உடலும் குளிர ஆரம்பிக்கும். உடம்புல இருந்த சக்தி எல்லாம் சுருங்கிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். கடைசியில அந்த முழு உணர்வும் ஒரு சக்கரத்துல வந்து சேர்ந்துடும். ஒரு மனிதன் வாழ்க்கை பூரா எதுல அதிக கவனம் வச்சிருக்கானோ அந்த சக்கரத்தின் வழியாகத்தான் உயிர் வெளியேறும்னு சொல்றாங்க. உதாரணத்திற்கு, ஞானத்துல மனசு வச்சிருக்கவங்களின் உயிர் ஞான சக்கரத்தின் வழியாக வெளியேறும். அதாவது வாழ்க்கை பூரா அறிவு, ஆன்மீகம், உண்மை, நல்ல சிந்தனை, இவைகள்ல மனசு வச்சிருக்கவங்க உயர்ந்த உணர்வோட வாழ்ந்தவங்க என்று கருதப்படுகிறார்கள். அதுக்கு மாறாக தியானம் இல்லாம சாப்பாடு, வசதி, உலக சுகம் இதுல மட்டும் வாழ்ந்தவர்களின் உயிர் நாபி பகுதியில் இருப்பதா சொல்லப்படும் மணிப்பூர சக்கரத்தின் வழியா வெளியேறும். வாழ்க்கை பூரா காம ஆசையில மட்டுமே இருந்தவங்க கடைசி நேரத்திலையும் அதையே நினைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களின் சக்தி மூலாதார சக்கரத்தின் வழியாக வெளியேறும். வாழ்க்கை பூரா ஞானம், உயர்ந்த சிந்தனை இவைகளோட இருந்தவர்களின் உயிர் கழுத்து பகுதியில் இருக்கும் விசுத்தி சக்கரத்தின் வழியாக வெளியேறும். இறக்கும் நேரத்தில் தங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குருவையோ நினைத்து உயிர் விடுபவர்களின் சக்தி கண்களின் வழியாக வெளியேறும். இதற்கெல்லாம் மேலா சகசிரார சக்கரத்தின் வழியாக உயிர் வெளியேறுபவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஏன்னா அந்த வழியா வெளியேறும் ஆன்மாவுக்கு நேரடியா மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இதோட சேர்த்து உயிர் பிரியும் நேரத்துல மனிதன் அன்னமும் தண்ணீரும் விட்டுவிட வேண்டும் என்றும் கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உலக ஆசை இல்லாதவர் என்றால் அந்த நேரத்தில் சந்நியாசம் ஏற்கலாம் என்று கூறப்படுகிறது. பிராணன் தொண்டை வரைக்கும் வந்த நேரத்தில் நான் சந்நியாசம் எடுத்துவிட்டேன் என்று சொல்லும் மனிதன் மரணத்துக்கு பிறகு விஷ்ணுலோகம் அடைவான் என்றும் மீண்டும் பிறவி எடுக்க மாட்டான் என்றும் கூறப்படுகிறது. மரணத்திற்கு முன் செய்ய வேண்டிய கடமைகளை முடித்தவர்களின் உயிர் மேலுள்ள வாயில்களின் வழியாக சுலபமாக வெளியேறும்னு சொல்றாங்க. யோகிகளை பற்றி சொல்லும்போது அவர்களின் உயிர் வேற மாதிரி உயர்ந்த பாதையின் வழியாக வெளியேறும்னு சொல்றாங்க. உயிர் வெளியேறிய பிறகு உடம்பு தாங்குதளம் இல்லாத மரம் விழுவது போல ஆகிவிடும். உயிர் இல்லாத உடம்பு சீக்கிரமே துர்நாற்றமா மாறும். எல்லாராலும் வெறுக்கப்படும் நிலையில் போய்விடும். இறந்த உடலுக்கு 3 நிலைகள் உண்டுன்னு சொல்றாங்க: வேதனை, சிதைவு, கண்ணீர். அதாவது உடம்பில் புழுக்கள் வரும், துர்நாற்றம் வரும், கடைசியில் சுடுகாட்டிலிருந்து சாம்பலாகிவிடும். அதனால சில நிமிடங்களில் அழிந்து போகும் இந்த உடம்பை பற்றி பெருமைப்படுகிறது சரியல்ல. மரணத்துக்கு பிறகு பஞ்ச பூதங்களால உருவான உடம்பு பூமி மண்ணோட சேரும், நீர் நீரோட சேரும், அக்னி தீயோட சேரும்.
காற்று காற்றோட சேரும். ஆனா எல்லா உயிருள்ளம் இருக்கும் ஆன்மா மட்டும் அழியாதது. அதுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அது ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள் செல்கிறது. முன்னாடி இருந்த உடம்பை விட்டு வெளியேறும் ஆன்மா தன் கர்ம பலன்களுக்கு ஏற்ற புதிய உடம்புக்குள் சென்று சேரும். பழைய வீட்டை விட்டு வெளியேறி மனிதன் புதிய வீட்டுக்குள் போய் குடியிருப்பது போலத்தான் ஆன்மாவும் புதிய உடம்பை எடுக்கும். அதற்கு பிறகு அந்த ஆன்மாவை அழைத்து செல்ல தெய்வ தூதர்கள் வானத்திலிருந்து விமானத்தில் வருவார்கள்னு சொல்றாங்க. நல்லவர்களையும் தர்மமானவர்களையும் அவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள். அங்கு அந்த உயிர் தெய்வீக உடம்பு பெற்று நல்ல ஆடை, பொன், ரத்தினங்கள் அணிந்து வரவேற்கப்படும்னு சொல்றாங்க. இதற்கு மேலாக சில சிறப்பு நிலைகளையும் கருட புராணம் சொல்கிறது. திடீர் விபத்து அல்லது வன்முறையால் இறந்தவர்களின் ஆன்மா வேற மாதிரி உடலை விட்டு வெளியேறும்னு சொல்றாங்க. அதே போல நீண்ட நாள் நோயால் இறந்தவர்களின் உடல் சக்தி மெதுவாக குறைந்திருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஆன்மா வெளியேறும் நேரத்தில் குழப்ப நிலையில் இருக்கும். எந்த உறுப்பின் வழியாக வெளியேறும் என்பது கண்டிப்பாக சொல்ல முடியாது. நண்பர்களே, இந்த சிறப்பு சூழ்நிலைகளில் ஆன்மா எப்படி உடலை விட்டு வெளியேறுகிறது என்பதை இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஆதரவை காட்டுங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. இப்படிப்பட்ட மர்மமான ஆன்மீக தகவல்கள், புராண ரகசியங்கள், வாழ்க்கை உண்மைகள் மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை பின்தொடர மறக்காதீங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு புதிய தகவலோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க,